இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். விஜயனுடைய இன்றைய பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வை. மறுபடியும் அவருடைய பேச்சை பார்க்கும்போது ஏன் இப்படியே ஒரு முதிர்ச்சியற்ற அளவில் அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கவலை தான் ஏற்படுது, வருத்தம் ஏற்படுது. ஒரு மாநில அரசை எதிர்த்து அவர் பேசணும் அப்படின்னம்னா அவர் பரவாயில்ல, அரசியல் ரீதியானது எதிரின்றாரு. சரி, அரசியல் ரீதியான எதிரி திமுக தான், மற்ற யாரும் எதிரி இல்லை அப்படின்ட்டாரு. ஓகே, அப்ப அந்த திமுக அரசனுடைய சாதனைகள்னு அவங்க சொல்றாங்களே, அதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது இல்லையா, அதுலயே ஒரு மறுத்து பேசணும். அது சொல்லவே மாட்டேங்கிறாரு. இப்ப உதாரணத்துக்கு ஆர்பிஐ சொல்லிச்சு, தமிழ்நாடு உற்பத்தி வளர்ச்சி அப்படின்றது 16 விழுக்காடு அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்துட்டு இவரு இல்லைன்னு சொல்ற மறுக்கிறாரா? அப்படி அந்த அளவுக்கு உற்பத்தி வளர்ச்சி இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு இணையான ஒரு வேலை வாய்ப்பு வளர்ச்சி இருக்குமே, அதை ஒரு மறுக்கிறாரா? இல்ல வறுமை ஒழிப்பை பற்றி தமிழக அரசு சொல்லுது, அதை ஒரு மறுக்கிறாரா? இவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எதற்குமே வந்துட்டு அடிப்படையற்றவை. எல்லாருக்கும் டிகிரி படிச்சிட்டீங்களா? எல்லாரையும் பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டீங்களா? எல்லாருக்கும் வீடு இருக்குதா? இங்க யாருமே வீட்டு வாடகை வீட்டுல இல்லையா? அப்படிலாம் பேசுறாரு. இப்ப விவரம் தெரியாது பேசுறாரு. இப்படிப்பட்ட கேள்வி அமெரிக்கால கேட்டா கூட வந்துட்டு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அமெரிக்கால எல்லாருக்கும் வீடு இருக்குதா? ஜப்பான்ல எல்லாருக்கும் வீடு இருக்குதா? இப்படி கேட்டா இந்த ஆள் என்னத்தை இவரை பத்தி நம்ம சொல்றது? ஒரு தலைவர்னு வந்து சொல்லிட்டு நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாரு அவரு. சொல்லணும்ல. இப்ப தமிழ்நாட்டுல தான் வந்துட்டு இந்தியாலேயே வந்துட்டு டிராப் அவுட்ஸ் ரொம்ப கம்மி, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகம் அப்படின்ற ஒரு விடயம் வந்துட்டு இந்தியா முழுவதும் பேசப்பட்டு நாடாளுமன்றத்திலேயே இதை வந்துட்டு மறுக்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு நிலையில இந்த அரசாலேயே ஒன்றிய அரசாலேயே மறுக்க முடியாத உண்மை அதெல்லாம். ஆனா அதை கூட இவர் வந்துட்டு விஜயால வந்துட்டு எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் கூட இருக்கிறவங்க விவரத்தை எடுத்து தராம பேசுறாங்க. அதே நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா விமர்சிக்க போகும்போது பாஜகவை எதிர்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை வந்துட்டு இவருக்கு எதிராக சொன்னதா இவரு அப்படியே எடுத்துட்டு பேசுறாரு. வசதியா சொல்ல மறந்துட்டானே அப்படின்றாரு. இவருடைய பேச்சுல வந்துட்டு எந்த இடத்துலயுமே வந்துட்டு, ஆனா ஒரு விடயம், இவருடைய ரசிகர்களை தாண்டி இவருடைய பேச்சு மக்கள் மனதில் எந்த விதத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு பேச்சா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விடயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னம்னா, இத்தனை நாளா கரூர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னம்னா எவ்வளவு தாமதமா வந்தாரு, மக்கள் மத்தியில மிதக்கிறது, மக்களுடைய வரவேற்பு ஆய்வுன்னு சொல்லிட்டு வந்தாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு? கரெக்டா 8:30 மணிக்கு விமானத்தை பிடிக்கிறாரு, 10 மணிக்கு கோயம்புத்தூர் வர்றாரு, அங்கிருந்து புறப்படுறாரு, 11:15க்கு நேரா திடலுக்கு வந்துட்டாரு. வந்தவர் கரெக்டா 11:59க்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு, 12:27க்கு முடிச்சிட்டாரு. எவ்வளவு சீக்கிரமா எல்லாமே முடிஞ்சிருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு திருந்தறதுக்கு 41 பேர் சாக வேண்டியது இருக்குது. இல்லாட்டி அவர் வந்திருப்பாரா? நினைச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் மைக்க பிடிச்சிட்டு கத்துறாரு அவரு. அது பேரே ஒலிபெருக்கிதான். அது மைக்கு முன்னாடி நம்ம பேசுறோமே, ஏன் நம்ம கத்தணும் அப்படின்ற எந்த இடத்துலயும் இல்லாத அப்படி போட்டு அவர் கத்துறாரு அவரு. எனவே ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா விஜயனுடைய பேச்சு தெளிவும் இல்லை, முதிர்ச்சியும் இல்லை. நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சா போதும்னு சொல்லிட்டு அந்த ரசிகர்களை வந்துட்டு அவர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேணும். அதான் ரொம்ப முக்கியம். வேற ஒண்ணு இதை பத்தி ஒரு மேல பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.